ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜா அந்த பிரியா விலாஸ்லேருந்து உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து கோயிலுக்கு போய் ஜான்வரி 1 2025 கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வரி 1 நாங்கள் போகலை, ஜான்வரி 2 தான் நாங்கள் வந்து போனோம். ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த பஞ்சாரா ஹில்ஸில் இருக்கிற ஸ்ரீ ஜெகநாத் டெம்பிள் வந்து 2 டைம்ஸ் போயிருக்கிறோம். இருந்தாலும் இப்போ வந்து 2025 ஜான்வரியில் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஒரு வீடியோ எடுத்து போடணும், அப்படி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நாங்கள் வந்து பஞ்சாரா ஹில்ஸில் இருக்கிற ஸ்ரீ ஜெகநாத் டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோங்க. வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளார போகலாம். போயிட்டே நம்ம வந்து ஜெகநாத் டெம்பிள் எங்கே இருக்குது, அதோட டைமிங்ஸ் என்ன, அதெல்லாம் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த கோயில் வந்து பூரி ஜெகநாதர் கோயில் இருக்குது தானுங்க, அது ஒடிசாவில் இருக்குது. அந்த பூரி ஜெகநாதர் கோயிலோட ரெப்ளிகாவாக இங்கே வந்து பஞ்சாரா ஹில்ஸில் கட்டியிருக்காங்க. இது ஒடிசா சமூகம் அவங்களால கட்டப்பட்டது. டெம்பிளோட டைமிங் மார்னிங் 6 to 12, ஈவினிங் வந்து 5 to 9 PM வரைக்கும் இருக்குங்க. வீக்கெண்டில் எங்கள் 7 to 8 PM வந்து 3D ப்ரொஜெக்ஷன் வந்து காட்டுறாங்க. நாங்கள் இந்த ஜான்வரி 2 2025 பார்க்குறதுக்காக இப்போ போயிட்டுருக்கோங்க. நாங்கள் வந்து போகிறப்ப ஈவினிங் 4:30 வீட்டு விட்டு கிளம்பினோம். ஏன்னா நாங்கள் அப்படி போனால் தான் ஒரு 1 hour ஆகுங்க. இங்கேருந்து 20 kilometers ஆகுது. ஒரு 1 hour ஜேர்னி ஆகுது. நாங்கள் போய் சேர்றப்போ ஒரு 5:35 மேலே ஆயிடுச்சுங்க. 5:30 மேலே ஏன் நாங்கள் ஈவினிங் செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம அந்த கோயிலை ஈவினிங்லேயும் ஃபோட்டோ எடுத்து காட்டலாம். அதே மாதிரி நைட்டில் கொஞ்சம் லைட் வெளிச்சமெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நைட்லேயும் அந்த கோயிலை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம போயிட்டுருக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு ரீச் பண்ணிட்டோங்க. இதுதாங்க கோயிலோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸுக்கு முன்னாலேயே வந்து செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த செப்பல் ஸ்டாண்டை விட்டுட்டு இப்படி நம்ம அப்படியே இங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம். நடந்து போகிறப்பயே அங்கே வந்து கால் கழுவுறதுக்கு கூட இடம் இருக்குது. அங்கே நம்ம காலையெல்லாம் கழுவிட்டு இந்த என்ட்ரன்ஸ் வழியாக போனால் அந்த சைடு இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குதுங்க. அந்த என்ட்ரன்ஸ் வந்து மெயின் என்ட்ரன்ஸு, இது வந்து சைடு என்ட்ரன்ஸுங்க. இந்த என்ட்ரன்ஸுக்கு முன்னால் போனாலேயே இப்போ துவஜஸ்தம்பம் இருக்குங்க. துவஜஸ்தம்பத்துக்கு கீழேயே எல்லோரும் அவங்க அதாவது தங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து கோயிலில் விளக்கேற்றி வழிபடுறாங்க. மணியும் இருக்குது, அந்த மணியும் ஆட்டுறாங்க. ஃப்ரண்ட்டில் போன உடனே இங்கே வந்து சிவன் கோயில் தாங்க இருக்குது. அந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த சைடு முன்னால் வந்து அங்கே வந்து விநாயகர் கோயில் வந்து முன்னால் கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம இங்கே சுற்றி பார்க்கலாங்க. நாங்கள் இந்த சைடு என்ட்ரன்ஸில் வந்ததுனால முன்னாலேயே வந்து விநாயகர் இருக்குது, உள்ளேயே ஆஞ்சநேயருக்குன்னு தனி சன்னதி இருக்குங்க. இந்த ஜான்வரி 2 அப்படிங்கிறனால கோயிலில் வந்து எல்லாம் கற்களாலேயே எல்லாம் இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சிவன் கோயிலுக்கு பின்னால் இருக்கிற அதோட கோபுர தரிசனம். நாங்கள் இங்கே விநாயகர் கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து மேலே ஏறி போய் அங்கே தான் வந்து பூரி ஜெகநாதர் கோயில் இருக்குது. அங்கே மேலே ஏறி போய் கும்பிடலான்னு சொல்லிட்டு போகிறப்ப கரெக்டாக கதவை மூடிட்டாங்க. என்னடா இது, அது அப்போ 6 மணி ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம போகிறப்ப போய் கதவு மூடிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப உடனே அங்கே வந்து அந்த மேலே சத்தம்லாம் கேட்டுச்சு. அதாவது அங்கே 6 மணிக்கு வந்து சாயந்தரம் ஆரத்தி நடத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம ஆரத்தி டயத்தில் கரெக்டாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கரெக்டாக 6:05 மணிக்கு வந்து அங்கே கோயில் கதவை திறந்துச்சு. திறந்த உடனே அங்கே ஜெகநாதருக்கும் பலராமனுக்கும் சுபத்ராவுக்கும் 3 பேரும் 3 ஆரத்தி எடுத்து நல்லா காட்டியிருந்தேன். அந்த ஆரத்தியை இப்போ நான் காட்டுறேங்க. அதே மாதிரியே பூரி ஜெகநாதர் ஆரத்தியும் நம்ம பார்க்கலாங்க. சதுர்புஜோ ஜகநாத கண்டசோபித கௌஸ்துபா பத்மநாபோ தேவா கர்ப்பச்சந்திர சூர்ய விலோகனா ஜகநாதோ லோகநாதோ நீலாத்ரிஷः பரோஹரிः दीनबन्धुर्दया सिन्धु कृपालुः जनरक्षकः
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பஞ்சாரா ஹில்ஸில் நடக்கிற அந்த ஆரத்தில் 2 ஆரத்துலையும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது. அங்கே என்னென்ன பூஜை பண்ணுவாங்களோ எல்லாமே இங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணி நடத்துகிறாங்க. உள்ளேயே வந்து நவக்கிரகத்துக்கும் சன்னதி இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னாக்கா, இந்த கோயிலில் மணற்கற்கள், அதாவது சிகப்பு நிறமான மணல் கல்லாலே பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. இதோட சுவர்கள் அலங்கரிக்கும் இந்த சிக்கலான சிற்பங்கள் மற்றும் அந்த சிற்பங்களை செதுக்கிய அந்த கலரு எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உள்ளேயே விநாயகர், இப்போ நான் முன்ன காட்டின சிவபெருமான், அதே மாதிரி பீமலா தேவி, லக்ஷ்மி தேவி மற்றும் ஸ்ரீ அனுமான் எல்லாத்துக்குமே தனித்தனியாக சந்நிதி இருக்குங்க. ஒவ்வொன்றும் சின்ன சின்ன கோயில் இருக்குது. 4 பக்கமும் 4 கோயில் இருக்குது. இங்கே வந்து பூரி ஜெகநாதர் கோயிலில் என்னென்ன சடங்கு மரபெல்லாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷத்தில் ரத யாத்திரை நடக்குதானுங்க. அந்த ரத யாத்திரை திருவிழாவும் இந்த கோயிலில் அங்கே என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரியே இங்கேயும் பின்பற்றப்படுதுங்க. அதே மாதிரி ஒட்டுமொத்த ஹைதராபாத்தில் இருக்கிற இந்த பஞ்சாரா ஹில்ஸில் உள்ள இந்த ஜெகநாதர் கோயில் நம்ம இந்தியாவோட வளமான பாரம்பரியத்தை காட்டுற ஒரு அழகான அமைதியான இடமா எனக்கு தென்படுதுங்க. 2009 இந்த கோயில் கட்டியிருக்காங்க. கோயில் ஒடிஷா சமூகம் அவங்களால மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த விஷ்ணுவின் அவதாரமான ஜெகநாதருக்காக அர்ப்பணிக்கப்பட்டதுங்க இந்த கோயில். இந்த முக்கியமாக இந்த ஜெகநாதர் வந்து இந்த பிரபஞ்சத்தின் இறைவனாக கருதப்படுறாங்க. அவர் வந்து கருமையான நிறத்துடனும் பெரிய வட்டமான கண்களும் இங்கே வந்து காட்சியளிக்கிறாருங்க. அதே போல் ஜெகநாதரை சேர்ந்து அவரோட மூத்த சகோதரர் பாலபத்ராவும் அவரும் இங்கே இருக்காரு. பாலபத்ரா அப்படிங்கிறவர் வலிமை மற்றும் தைரியத்தின் உருவகமாக கருதப்படுறாங்க. அவர் ஒரு வெள்ளை நிறத்துடன் சித்தரிக்கப்படுறாங்க மற்றும் பெரும்பாலும் அவர் வந்து கலப்பையை பிடித்தபடி அவர் வந்து காட்சியளிக்கிறாருங்க. அதே மாதிரி பக்கத்திலேயே தேவி சுபத்ரா, இவர் வந்து தங்கையாக 2 பேருக்கு நடுவில் நிற்கிறாங்க. தெய்வீகமான அன்பு மற்றும் இரக்கத்தின் உருவமாக சுபத்ரா தேவி கருதப்படுறாங்க. அவங்க வந்து ஒரு பிரகாசமான நிறத்தோடு சித்தரிக்கப்படுறாங்க மற்றும் அவர் வந்து ஒரு தாமரை மலர் அதை கையில் பிடிச்ச மாதிரியே காட்டுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வந்து கோயிலுக்கு வெளியில் இருக்குதுங்க. இதெல்லாம் ஏதோ சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க. எதுக்காகன்னு தெரியல. இப்போ தான் கட்டடக்கலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது எத்தனை சபா மண்டபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது நடக்கிறதா இருந்தால் இந்த இடத்துல நடத்துவாங்க போல இருக்குது. இந்த கோபுரத்துக்கு பார்க்குறீங்களே, இந்த கோபுரத்துக்கு எதிர்த்தாப்புலேயே இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. அந்த என்ட்ரன்ஸ் வழியாக வெளியில் போகும். இந்த கோபுரத்தோட அமைப்பு எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சுங்க. இது வந்து எந்த கட்டடக்கலைன்னு எனக்கு தெரியல. அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நைட்டு வெளிச்சத்தில் எல்லாருமே அங்கே நின்று எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அந்த நைட்டில் அந்த கோயிலை பார்க்குறப்ப அந்த லைட்டு வெளிச்சத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. நீங்களும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கோயிலை சுற்றி இருக்கிற அந்த சுவரில் எல்லாமே அந்த கிருஷ்ணரோட லீலைகள் எல்லாம், அதாவது கிருஷ்ணர் என்னென்ன எங்கே பிறந்தார், அவர் வளர்ந்தது எல்லாமே வந்து அற்புதமாக தீட்டி வச்சுருக்காங்க. அது பகலில் எடுத்துருந்தா நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் நைட் போகிறப்ப ஒவ்வொரு இடத்துக்குமே எல்லாமே லைட்டிங்ஸில் ப்ளூ கலர் லைட்டில் தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி லைட் போட்டுட்டாங்க. 6 o'clock ஆன உடனே அந்த லைட்டெல்லாம் போட்டாங்க. நாங்கள் இந்த மாதிரி தான் இப்போ எங்களால் எடுக்க முடிஞ்சிச்சு. அதனால் பகல் வியூவில் நாங்களால் காட்ட முடியலைங்க. இந்த நைட் வியூவில் இப்போ நாங்கள் காட்டிகிட்ருக்கோம். அதுவே உங்களுக்கு வந்து தெரியும், நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஈவினிங் அந்த ஆரத்தி முடித்தோடனே வெளியில் வந்த உடனே அங்கே வந்து எல்லாத்துக்குமே பிரசாதம் விநியோகம் பண்ணுறாங்க. நாங்களும் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டோம். ரொம்பவும் அற்புதமாக இருந்துச்சு அந்த பிரசாதம். நாங்கள் இந்த கோயிலில் கும்பிட்டுட்டு வெளியில் வரப்போ தெய்வீகமான அன்பு, வலிமை, இரக்கத்தின் சின்னம், நல்லொழுக்க வாழ்வு, அந்த தெய்வீக அன்பு பக்தியை வளர்ப்பதன் முக்கியத்துவம் அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த கோயில் நினைவூட்டுதுங்க. அவ்வளோ அழகாக வந்து 15 வருஷம் ஆனாலும் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஜெகநாதர் கோயில் விசிட் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. நாம் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.